Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Jo's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சாமை அரிசி சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச வருடங்களாவே ஆரோக்கியமான உணவு பட்டியல்ல சிறுதானியங்கள்ல முக்கியமான இடம் பிடித்து வர்றதுன்னா இந்த சாமையை சொல்லலாம். இதுல அற்புதமான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. சிறிய திணையான சாமை இருக்குல்ல, இது ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடியதாகவும் இருக்கு. இதை இங்கிலீஷ்ல லிட்டில் மில்லட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எல்லா வயதினருக்கும் ஏற்ற சிறந்த உணவாக சாமை இருக்குது. சைவ உணவு எடுத்துக்கிறவங்களுக்கு புரதம் நிறைந்த உணவை, அதாவது இந்த சாமைய தினசரி ஒரு வேளையாவது எடுத்துக்கலாம். சாமை இருக்குல்ல, அது எளிதா ஜீரணிக்க கூடியது. கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பிரும். இந்த சாமை அரிசியோட நன்மைகள் என்னன்னோ, அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் சாமை அரிசியில என்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வந்துடலாம். புரதம், நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட், நல்ல கொழுப்பு, கால்சியம், இரும்பு, தயாமின், நியாசின், இது மாதிரியான நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இந்த சாமை அரிசியில நிறைஞ்சிருக்கு. விட்டமின்களை பொறுத்த வரைக்கும் விட்டமின் பி, விட்டமின் B6, போலிக் அமிலம், இது மாதிரியான விட்டமின்களும் இந்த சாமை அரிசியில நிறைஞ்சிருக்கு. விந்தணுக்களோட ஆரோக்கியத்தை பலப்படுத்துறதுல சாமை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆண்களுக்கும் பெண்களுக்கு இணையான குழந்தை பேறு பிரச்சனைகளை எதிர்கொள்றது அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆண் மலட்டுத்தன்மையில முக்கிய காரணம் விந்தணுக்கள் பிரச்சனை தான். ஆண்களுக்கு விந்தணுக்களோட உற்பத்தி சீராக இருக்கிறதுக்கும், விந்தணுக்களோட தரம், வீரியம் குறைவில்லாம தடுக்கிறதுக்கும் வாழ்க்கை முறையோட உணவு முறையும் அவசியம். ஆண்கள் உணவு முறை மாற்றங்கள்ல இந்த சாமை அரிசியை சேர்த்துட்டு வந்தாலே போதும், விந்தணுக்களோட எண்ணிக்கை கணிசமா உயரும். அது மட்டும் இல்லாம விந்தணுக்கள்ல எந்த பாதிப்புகளும் வராம தடுக்கும். பெண்களுக்கு சாமை அரிசி எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாம். பாரம்பரியமான உணவு பழக்கங்களை மேற்கொள்றவங்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் பிரச்சனைகள் அதிகம் வர்றதில்ல. இப்பெல்லாம் ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள், அதிக உதிரப்போக்கு, அப்படி இல்லைன்னா குறைந்த உதிரப்போக்கு, அதிக வலி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், இது மாதிரியான நிறைய பிரச்சனையை எதிர்கொள்றாங்க. போதுமான ஊட்டச்சத்து சரியான முறையில் சேர்றப்ப மாதவிடாய் கோளாறுகள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் குறைவு. அதோட சாமை அரிசியை நீங்க சாப்பிட்றப்ப கருப்பையோட ஆரோக்கியமும் வலுப்படும். கருப்பைக்கு உயிர் சக்தி தந்து பெண்களுக்கு இரத்த சோகை இல்லாமல் செய்யறதுலயும் சாமை தனித்துவம் வாய்ந்ததா விளங்குது. இரத்த சோகையை தடுக்கிறதுல சாமை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சாமை அரிசியில இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால இரத்த சோகை வராமல் தடுக்குது. ஒரு கப் சாமை அரிசி இருக்குல்ல, இது நாள் ஒன்றுக்கு நமக்கு தேவையான இரும்பு சத்து தேவையில 1/3 நமக்கு கொடுத்துரும் அப்படின்னு கூட சொல்லலாம். இரும்பு சத்து அதிகம் இருக்கக்கூடிய கேழ்வரகு, கம்பு, இதெல்லாம் காட்டிலும் அதிகமான இரும்பு சத்து இந்த சாமை அரிசியில இருக்கு. இளம் வயதினர், கர்ப்பிணிகள், பாலூற்ற தாய்மார்கள் அப்படின்னு எல்லாருமே சாமை அரிசியை எடுத்துக்கிறப்ப இரத்த சோகை அபாயத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறதுல சாமை அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மலச்சிக்கலுக்கு காரணம் நம்ம சாப்பிட்ற உணவும் கூட தான். ஆரோக்கியமான உடலை கெடுக்க மலச்சிக்கல் ஒன்னே போதும் அப்படின்னு கூட சொல்லலாம். மலச்சிக்கல் வராம தடுக்கிறதுக்கும் வந்துச்சுன்னா அதை போக்குறதுக்கும் மருந்துகளை தேடி ஓடுறதை விட உணவு முறையிலேயே அதை சரி செய்யறது தான் பாதுகாப்பானதாக இருக்கும். அந்த வகையில உணவுல சாமை அரிசி எடுத்துக்கிறப்ப அது மலச்சிக்கல் வராம தடுத்துரும். ஏன்னா இது எளிதில் செரிமானத்தை உண்டாக்கும். அதிக நார்ச்சத்துக்களை கொண்டிருக்கிறதுனால மலச்சிக்கலை தடுப்பதோட உடல்ல இருக்கும்ல அந்த கழிவுகளை வெளியேற்றவும் செய்யுது. சர்க்கரை நோயாளிகள் சாமை அரிசியை சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இன்று நம்மள பெரும்பாலானோரை ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். எப்பயுமே இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சிருக்க உணவு முறையில நம்ம கவனம் செலுத்துறதும் அவசியமான ஒன்றா இருக்கு.
சர்க்கரை நோயாளிகள் நார்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய இந்த சாமையை எடுத்துக்கிறப்ப அது செரிமானத்தை மெதுவாக்கி இன்சுலின் சுரப்பை தூண்டிவிட செய்து ரத்தத்துல சர்க்கரையோட அளவை சரியான அளவுல வச்சிருக்கவும் உதவியா இருக்கு. ஒரு ஆராய்ச்சியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சிறிய திணை செதில்கள்ல கூட 52.11 அப்படிங்கிற மிதமான கிளைசமிக் குறியீடு தான் இருக்கு. நீரிழிவு நோயாளிகளுக்கு குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்ட உணவுகள் பயனுள்ளதா இருக்கும். அதனால நீரிழிவு நோயாளிகள் சாமை அரிசி எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எலும்பு வலிமைக்கு சாமை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சாமையில இயற்கையாவே சுண்ணாம்பு சத்து இருக்கு, புரதமும் நிறையவே இருக்கு. இது எலும்பு முறிவு, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்குது, தளர்ச்சியை போக்கி எலும்புகளுக்கு ஊட்டமளிக்க கூட உதவுது, முதுகெலும்பை கூட பலப்படுத்துது. இந்த சாமை அரிசியில இருக்கக்கூடிய புரதம் இருக்குல்ல, இது உடல் வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாம எலும்புகளோட வலுவுக்கும் உதவுது, உடல் தசைகளை வலுவாக்குது, எலும்புகளுக்கு இடையில இருக்குள்ள அந்த தசைகளையும் வலுவாக செய்கிறது. எலும்பு முறிவு பிரச்சனைக்கு ஆளானவங்கெல்லாம் உணவுல சாமை அரிசியை சேர்த்துட்டு வந்தீங்கன்னா தசை வலிமை பெறதோட எலும்புகளும் ஆரோக்கியமா இருக்கும். சாமையில என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டோம். இப்ப சாமை அரிசி வச்சு செய்யக்கூடிய ரெசிபிஸ் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சாமை சிறுதானியங்கள்ல மிகச்சிறியது. இது பொங்கலா பாசிப்பயிரோட சேர்த்து சமைக்கலாம். சாமைய மற்ற தானியங்களோட சேர்த்து அடையா கூட சுடலாம், கஞ்சியா கூட குடிக்கலாம், கருப்பு உளுந்தோட சேர்த்து அரைச்சு இட்லி மாதிரி கூட ஊத்தலாம். இது எதுவுமே செய்ய உங்களுக்கு நேரம் இல்லைன்னா சாதமா வடிச்சு சாப்பிடலாம். ப்ரெஷர் குக்கர் இல்லாம சாதாரணமான பாத்திரத்துல வடிச்சு சாப்பிடுங்க, சுவையும் டேஸ்டா இருக்கும். சாமை உமி நீக்கிட்டு கிடைக்குது, அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த சாமை அரிசியை வச்சு புட்டு, பிஸ்கெட், பொங்கல், உப்மா இப்படின்னு விதவிதமா சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுங்க. இந்த வீடியோல சாமை சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி தானியங்கள்ல சாமையை மிஸ் பண்ணாம வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.